சிக்கன் 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கி கொடுத்தேன். சரி வாங்கிட்டு வரேன். வை வை. என்னண்ணே என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஆட ஏன்பா நீ வேற, என் பொண்டாட்டி சமைக்க சோம்பேத்தனம் படாப்பா. எப்போ பார்த்தாலும் கடையில் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு டார்ச்சர் பண்ணாப்பா. அண்ணே அவங்க கடையில் வாங்கிட்டு வர சொல்கிறனால தான் நீங்கள் கடைக்கு வரீங்க. நீங்கள் கடைக்கு வந்தால் தானே எங்கள் கடை டெவலப் ஆகும். அட அதுக்கு இல்லைப்பா, இவன் சமைக்கவும் மாட்டேங்குதா. எப்போ பார்த்து ஏதாவது வாங்கிட்டு சொல்லிட்டே இருக்கா. கோவப்பட்டேன்னு ஏன் உன் ஒய்ஃப் தானே கேட்குறேன், எனக்காக பண்ண மாட்டேங்களான்னு வேற கேட்குறாப்பா. அண்ணே பொண்டாட்டிங்கிறவங்க நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லா உறவையும் விட்டுட்டு அடுத்து வாழப்போகிற 40-50 வருஷத்துக்கு நீங்கள் மட்டுமே போதும்னு சொல்லி உங்கள் கூட வந்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வழி அனுப்பிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா பக்குவமாக பார்த்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து வழி நடத்துகிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கறதுக்கெலாம் சண்டை போடணுமா என்ன? உண்மையை சொல்லணும்னா நம்ம அம்மாவுக்கு அப்புறம் நம்மளை பக்குவமாக பார்த்துக்கிறதும் யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம இருக்கிறதும் மனைவிங்கிற உறவு மட்டும்தானே. தம்பி நானும் அவன் மேலே பாசமாக தான்ப்பா இருப்பேன். என்ன அடிக்கடி இப்படி கேட்கும்போது கோவம் வருதுப்பா. அதான் உன் கடையில் சிக்கன் ரைஸ் வாங்கல, அதை கூட சமாதானம் ஆகிடுவோம்ப்பா. நீ சொல்கிற மாதிரி எனக்கு அன்பு காட்டுறதுக்கு அவள் ஒத்தி தான்ப்பா இருக்கா. கண்டிப்பாக அவளை ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவேன். தம்பி இந்த சண்டையெல்லாம் சும்மா தான்ப்பா, விடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். சரிங்கண்ணே, நான் உங்களுக்கு சிக்கன் ரைஸ் கட்டி தர சொல்கிறேன். சரிப்பா. Talk to Editors presents Kanmani Mess.